ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நாம் ஜென்ரேஷன் ஆஃப் SSB-SEAM பற்றி பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் SSB-SEAMனா என்னது? சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர் AM. இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 மெத்தட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மெத்தட், செகண்ட் ஃபேஸ் ஷிஃப்ட் மெத்தட், தேர்டு வீவர்ஸ் மெத்தட், அதுக்கு இன்னொரு பேர் தேர்டு மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தடை நம்ம பயன்படுத்தி SSB-SEAM நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் ஃபில்டர் மெத்தட், ஃபேஸ் ஷிஃப்ட் மெத்தட் இதுக்கெலாம் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். இப்போது இந்த வீடியோவில் வீவர்ஸ் மெத்தட் பற்றி மட்டும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீவர்ஸ் மெத்தடுக்கான பிளாக் டயக்ராம் தான் இது. ஸோ இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறாங்க, SSB-SEAM சிக்னலை ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன ப்ராசஸஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன அவுட்புட் வரும், ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஸோ த பிளாக் டயக்ராம் ஃபார் ஜென்ரேட்டிங் SSB-SEAM யூஸிங் வீவர்ஸ் மெத்தட் இஸ் ஷோன் பிலோ அப்படின்னு போட்டுட்டு இந்த பிளாக் டயக்ராமை நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த டயக்ராமை நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதில் இன்புட் அப்படிங்கிறது என்ன சிக்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் சிக்னல் cos 2πfmt. எஃப் சஃபிக்ஸ் எம் அப்படின்னா என்னது, மெசேஜ் சிக்னலுக்கான ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ நம்ம இன்புட்டில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் சிக்னல் வித் ஃப்ரீக்வன்சி FM கொடுக்குறோம். அதே மாதிரி இதில் மொத்தம் 4 பேலன்ஸ்டு மாடுலேட்டர்ஸ் இருக்குது. பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 1, 2, 3, 4. So it consists of 4 balanced modulators and 2 carrier generators. 2 carrier generator இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா AF sub carrier generator, இன்னொன்று பார்த்தீங்கன்னா RF carrier generator. ஸோ உங்கள் மெசேஜ்களுடைய ஃப்ரீக்வன்சி FM. இந்த AF sub carrier generator இருக்குல்ல, இது ஜெனரேட் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி F0. RF carrier ஜெனரேட் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி FC + F0. புரிஞ்சுதுங்களா? ஸோ 2 கேரியர் ஜெனரேட்டர், ஒன்று F0 ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணுது, இன்னொன்று FC + F0 அந்த ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இந்த 3 ஃப்ரீக்வன்சிக்குமான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FC இஸ் கிரேட்டர் தேன் F0 அண்ட் திஸ் FC அண்ட் F0 இஸ் கிரேட்டர் தேன் FM. ஸோ அந்த கண்டிஷன் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ரிலேஷனை பயன்படுத்தி சொல்கிறாங்க FC இஸ் கிரேட்டர் தேன் F0 அண்ட் திஸ் இஸ் கிரேட்டர் தேன் FM. ஓகேவா? ஸோ இது என்னது FM. ஓகேவா? இதுதான் அந்த ஃப்ரீக்வன்சியுடைய வேல்யூ. அதே மாதிரி இந்த 2 கேரியர்லேயுமே என்ன பண்ணியிருக்காங்க, 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணும், 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் எழுதி டிரைவ் பண்ணணும். ஸோ அதை நம்ம இப்போது இந்த பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 1 இதோடைய அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா லோ பாஸ் ஃபில்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 4 பேலன்ஸ்டு மாடுலேட்டர், 2 கேரியர் ஜெனரேட்டர், 2 லோ பாஸ் ஃபில்டர், 2 ஃபேஸ் ஷிஃப்ட் சர்க்யூட் இதில் இருக்குது. இதை நீங்கள் டிஃபைன் பண்ணிடுங்க. பிளாக் டயக்ராம் போட்டுட்டு பிளாக் டயக்ராமில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இது வரைக்கும் எந்த கன்ஃபியூஷன் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து பார்ப்போம் அப்படின்னா இதில் இந்த AF சப் கேரியர் இருக்குல்ல, இது இந்த பக்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்ன, F0 cos 2πf0t. இதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க. பண்ணிட்டீங்கன்னா என்னாகும், காஸ் இந்த வேல்யூவு ப்ளஸ் 90 டிகிரி வரும். ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் 90ங்கிறது என்னது, சைன் தீட்டா. அப்போ இந்த காஸ் 2π தான் இது ஜென்ரேட் பண்ணக்கூடிய வேல்யூ. இதை 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா இது என்னவாயிரும், சைன் 2πf0ன்னு மாறிடும். அதே மாதிரி இந்த RF கேரியர் என்ன ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா காஸ் 2π FC + F0t. இன்னொரு சைடு என்ன பண்ண போகிறீங்க, அதை 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க. ஃபேஸ் ஷிஃப்ட் பண்ணுன்னா அது என்னாகும், சைன் 2π FC + F0tன்னு மாறிடும். அதாவது காஸ் தீட்டா ப்ளஸ் ஒரு 90 டிகிரி ஆட் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சைனாக மாறிடும். இது சிம்பிளான லாஜிக் தான். உங்களுக்கு ஏற்கனவே மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஸ்லாம் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்புட் கொடுக்குறோம். பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 1ல் என்ன கிடைக்குது, x1 கிடைக்குது.
அது லோ பாஸ் ஃபில்டரில் கொடுக்கும்போது y1 கிடைக்குது. பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 3 கொடுக்கும்போது v1 வந்து கிடைக்குது. ஸோ இந்த அப்பர் ஹாஃப் ஆஃப் தி சர்க்யூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா x1 y1 v1 இது மூணுக்கும் மேத்தமெட்டிக்கலாக நம்ம டிரைவேஷன் வந்து போடணும். அதேமாதிரி லோயர் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா x2 y2 v2 இதுக்கான மேத்தமெட்டிக்கல் ரிலேஷனை கண்டுபிடிக்கணும். கடைசி அது ரெண்டையும் இங்கே என்ன பண்ணுறாங்க, சம் பண்ணுறாங்க. சம் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம இந்த அப்பர் ஹாஃபை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்பர் ஹாஃபில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 1. இதுக்கு என்ன இன்புட் கொடுக்குறாங்க, cos 2π fmt. இது வந்து ஒரு இன்புட். இன்னொரு இன்புட் என்னது, cos 2π f0t. இந்த பேலன்ஸ்டு மாடுலேட்டர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா டிஃபால்ட்டாகவே ஒரு ப்ராடக்ட் மாடுலேட்டர். அப்போ இதுக்கு கொடுக்குற இன்புட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி அவுட்புட்டாக கொடுத்துரும். அப்போ ஒரு பக்கம் மெசேஜ், இன்னொரு பக்கம் கேரியர் AF சப் கேரியர் வித் ஃப்ரீக்வன்சி f0. இது ரெண்டையும் கொடுக்கும்போது x1 என்ன இருக்கும், இது ரெண்டையும் மல்டிப்ளை ஆகி அவுட்புட் வரும். இதை நம்ம என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 1 அவுட்புட் x1 என்னென்ன இன்புட் வருது, cos 2π f0t கேரியர் சைட்லேருந்து, இன்னொன்று வந்து மெசேஜ் cos 2π fmt. இது ரெண்டு இன்புட்டாக கொடுக்குறீங்களா. பேலன்ஸ்டு மாடுலேட்டருங்கிறது ப்ராடக்ட் மாடுலேட்டர்னு இப்போ தான் சொன்னோம். ஸோ அப்போ இது ரெண்டுடைய ப்ராடக்ட்டு தான் இங்கே அவுட்புட்டாக வரும். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், காஸ் இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை காஸ் இந்த டேர்ம் வந்து பின்னு வச்சுக்கோங்க. எப்போயுமே இந்த மல்டிப்ளிகேஷன் எழுதும்போது கேரியர் சம்மந்தப்பட்ட டேர்மை ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இங்கே f0ங்கிறது கேரியர் ரிலேட்டட் டேர்ம், AF சப் கேரியராக அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இன்ட்டு மெசேஜ் டேர்ம், இந்த ரெண்டு இன்புட்டு தான் வருது. இதை காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலாவில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 1/2 காஸ் ஏ ப்ளஸ் பி. இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிடுங்க. ஸோ 2π காமனாக வச்சுக்கிட்டு f0 ப்ளஸ் fmt ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. ஸோ அதை ஏ மைனஸ் பி போட்டிங்கன்னா இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், காஸ் 2π f0 மைனஸ் fmt. இதுதான் வந்து என்னது பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 1 அவுட்புட். இந்த பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 1 அவுட்புட் எங்கே கொடுக்குறீங்க, பிளாக் டயக்ராமை ரெஃபர் பண்ணுங்கள். x1 லோ பாஸ் ஃபில்டரில் கொடுக்குறீங்க. இந்த x1 லோ பாஸ் ஃபில்டருக்கு போகுது. போயிட்டு இதோடைய அவுட்புட் என்னவாக இருக்குது, y1. இதுக்கு பேரே என்னது, லோ பாஸ் ஃபில்டர். அப்போது லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் பாஸ் பண்ணோம், மித்த ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணாது. இந்த x1 தான் நீங்கள் லோ பாஸ் ஃபில்டர் 1 கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது லோ ஃப்ரீக்வன்சி பாஸ் ஆகிடும், மித்த ஃப்ரீக்வன்சி வந்து பாஸ் ஆகாது. ஸோ இதில் f0 ப்ளஸ் fmங்கிறது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி, f0 மைனஸ் fmங்கிறது லோ ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி டேர்மை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் கம்மியான வேல்யூவாக இருக்கும், பார்த்தாலே தெரியுதா. ஸோ இதை பாஸ் பண்ணிடும், இது அதிகமான வேல்யூ, அப்போ இதை பாஸ் பண்ணாது. அப்போது லோ பாஸ் ஃபில்டருடைய அவுட்புட் எழுதுனீங்கன்னா y1 இஸ் ஈக்குவல் டு 1/2 காஸ் 2π f0 மைனஸ் fmt. இதுதான் வந்து என்னது லோ பாஸ் ஃபில்டருடைய அவுட்புட். இந்த லோ பாஸ் ஃபில்டருடைய அவுட்புட் எங்கே போகுது, பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 3க்கு போகுது. அந்த பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 3ல் இன்னொரு இன்புட் வருது, என்னது RF கேரியர். அதோடைய வேல்யூவு காஸ் 2π fc ப்ளஸ் f0t. இது வந்து ஒரு இன்புட். லோ பாஸ் ஃபில்டர்லேருந்து வர்ற வேல்யூவு ஒரு இன்புட். இது வந்து என்னது பேலன்ஸ்டு மாடுலேட்டர். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பேலன்ஸ்டு மாடுலேட்டர்னால் ஒரு ப்ராடக்ட் மாடுலேட்டர். அப்போது இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் இங்கே கொடுத்தீங்கன்னா அது ரெண்டும் ப்ராடக்ட் ஆகி v1 உங்களுக்கு கிடைக்கும். பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 3 அவுட்புட்டில் என்ன வரும், v1 இஸ் ஈக்குவல் டு லோ பாஸ் ஃபில்டருடைய வேல்யூ இருக்கா, 1/2 காஸ் 2π f0 மைனஸ் fmt. அந்த வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்கிறோம், 1/2 காஸ் 2π f0 fmt. ஸோ காஸ் 2π f0 fmt. இன்னொரு இன்புட் என்ன வருது, காஸ் 2π fc ப்ளஸ் f0t. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், கேரியர் சம்மந்தப்பட்ட டேர்மை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் இதை இங்கே ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறோம். இந்த 1/2 காஸ் 2π f0 மைனஸ் fmtங்கிறத அடுத்து வச்சுருக்கிறோம். இப்போது உங்களுக்கு காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா படி என்ன பண்ணுங்கள், இந்த டேர்மை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த 1/2 அப்படியே இருக்கும். காஸ் ஏ காஸ் பி போட்டிங்கன்னா அந்த ஃபார்முலாவில் ஒரு 1/2 வரும், அதை வெளியில் போட்டுக்கோங்க. 1/2 போட்டுட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும், இது ஏ டேர்ம் இது பி டேர்ம். ஸோ 2π fc ப்ளஸ் இங்கே ஒரு f0 இங்கே ஒரு f0 இருக்குது. ஸோ அது வந்து 2f0 மாறிடும். அதன் பிறகு மைனஸ் fm. ஸோ 2f0 ப்ளஸ் fc மைனஸ் fm. இது வந்து காஸ் ஏ டேர்ம்,
இது வந்து பி டேர்ம். ஸோ ஏ ப்ளஸ் பி போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 2f0 ப்ளஸ் எஃப்சி மைனஸ் எஃப்எம் ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? எஃப்சி ப்ளஸ் எஃப்0 மைனஸ் எஃப்0 ப்ளஸ் எஃப்எம். ஸோ எஃப்0 வந்து சப்ராக்ட் ஆகி போயிடும். அப்போ மீதி இருக்கிறது எஃப்சி ப்ளஸ் எஃப்எம் மட்டும் இருக்கும். ஸோ காஸ் 2π எஃப்சி ப்ளஸ் எஃப்எம்டி. இப்போது இந்த 1/2 1/2 இருக்குல்ல, இதுக்கு ஆன்சர் என்னது? 1/4. ஸோ 1/4 இந்த டேர்ம் வந்து அப்படியே இருக்கும். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அதை தான் நான் இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 3.1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன். 1/4 இதே டேர்மை அப்படியே திருப்பி ரிப்பீட் எழுதிக்கோங்க. இந்த 1/2 1/2 மல்டிப்ளை பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் இங்கே எழுதியிருக்கோம். மற்றபடி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக 1/4 போட்டுக்கலாம். இப்போது அப்பர் ஹாஃபு எல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்க. x1 கண்டுபிடிச்சிட்டிங்க, லோ பாஸ் ஃபில்டர் அவுட்புட் y1 கண்டுபிடிச்சிட்டிங்க, பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 3 உடைய அவுட்புட்டு v1 கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அப்படியே லோயர் ஹாஃபுக்கு வந்துட்டு இதே மாதிரி x2 y2 v1 வந்து கண்டுபிடிக்கணும். இந்த x2 லோ பாஸ் ஃபில்டர் 2 உடைய அவுட்புட் y2, பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 4 உடைய அவுட்புட்டு v2. இந்த பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 2க்கு என்ன இன்புட் வருது? ஒன்று வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிற கேரியரை 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் பண்ணவும் காசாக இருக்கிற கேரியர் வந்து சைன் டேர்மாக மாறிடுது. ஸோ சைன் 2π f0t வந்து ஒரு இன்புட், இன்னொரு இன்புட் காஸ் 2π fmt. ஸோ இங்கே வரும்போது ரெண்டும் மல்டிப்ளை ஆகி x2 உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். அதை ஃபில்டர் பண்ணும்போது y2 வந்துடும். ஸோ இப்போ x2 இஸ் ஈக்குவல் டு என்னது? இந்த டேர்ம் மல்டிப்ளைடு வித்து இந்த டேர்ம். ஸோ x2 இஸ் ஈக்குவல் டு சைன் 2π f0t டாட் காஸ் 2π fmt. கேரியர் டேர்மை ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம். இதை சைன் ஏ காஸ் பி ஃபார்முலாவில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1/2 சைன் f0 ப்ளஸ் fmt ப்ளஸ் சைன் 2π f0 மைனஸ் fmt. அதாவது சைன் ஏ காஸ் பிக்கான ஃபார்முலா வந்து 1/2 சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டீங்க? இங்கே எழுதிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்களுக்குள்ள பக்கத்தில் பிரேசஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி சைன் ஏ காஸ் பி ஃபார்முலாவை எழுதிட்டு அதுபடி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து லோ பாஸ் ஃபில்டருடைய அவுட்புட் இந்த x2 தான் என்ன பண்ணுறீங்க? லோ பாஸ் ஃபில்டர் 2ல் வந்து கொடுக்குறீங்க. ஸோ அப்போ அது என்ன பண்ணும்? லோ பாஸ் ஃபில்டர் இதில் எது லோ ஃப்ரீக்வன்சியோ அதை பாஸ் பண்ணும், ஹை ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணாது. அப்போது சைன் 2π f0 மைனஸ் fmt வந்து பாஸ் ஆகிடும். இது வந்து பாஸ் ஆகாது. இதனால் உங்களுக்கு லோ பாஸ் ஃபில்டர் அவுட்புட் வந்து y2 இஸ் ஈக்குவல் டு 1/2 சைன் 2π f0 மைனஸ் fmt மட்டும் அவுட்புட்டாக கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணுறீங்க? இந்த y2 பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 4ல் கொடுக்குறீங்க. y2 அதே பேலன்ஸ்டு மாடுலேட்டருக்கு வேறு என்ன இன்புட் வருது? இங்கே RF கேரியர் ஜென்ரேட் பண்ணி அதை 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் பண்ணும்போது சைன் 2π மாறிடும். அந்த கேரியரை இங்கே கொடுக்குறீங்க. சைன் 2π fc ப்ளஸ் f0t வந்து ஒரு இன்புட், இன்னொரு இன்புட்டு உங்கள் y2. இது ரெண்டும் இங்கே பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 4க்கு வரும்போது மல்டிப்ளை ஆகி v2 வந்து கிடைக்கும். இது அப்படியே ஈக்குவேஷன் எழுதுங்க. ஸோ 1/2 sin 2π f0 மைனஸ் fmt. ஸோ 1/2 sin 2π f0 மைனஸ் fmt ஃபஸ்ட்டு கேரியர் டேர்மை வச்சுக்கிறோம். ஸோ அது வந்து என்னது? கேரியரு sin 2π fc ப்ளஸ் f0t. அந்த டயக்ராமை ரெஃபர் பண்ணி இங்கே எழுதிக்கோங்க. இப்போ அடுத்து இதை sin a sin b ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். sin a sin b ஃபார்முலா என்னது? 1/2 cos a மைனஸ் b மைனஸ் cos a ப்ளஸ் b. அந்த ஃபார்முலா பக்கத்தில் எழுதிட்டு அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா 1/2 cos 2π a மைனஸ் b. அப்போ என்னாகும்? fc ப்ளஸ் fmனு ஆன்சர் இங்கே வந்துடும். மைனஸ் காஸ் a மைனஸ் b. இது வந்து a, இது வந்து b. ஸோ 2π காமனாக வச்சுக்கோங்க. a ப்ளஸ் b அப்படி போடும்போது என்னாகும்? fc ப்ளஸ் 2f0 மைனஸ் fmt. நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 2f0 ப்ளஸ் fc மைனஸ் fmனு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 1/2 1/2 கம்பைன் பண்ணி 1/4னு போட்டுட்டு cos 2π fc ப்ளஸ் fm மைனஸ் cos 2π 2f0 ப்ளஸ் fc மைனஸ் fm இன்ட்டு t. இது வந்து என்னது? பேலன்ஸ்டு மாடுலேட்டர் 4 உடைய அவுட்புட், அதாவது v2. நீங்கள் v1 கண்டுபிடிச்சிட்டிங்க,
V2 of t கண்டுபிடிச்சிட்டிங்க. அது ரெண்டையும் எங்கே கொண்டு போய் கொடுக்குறீங்க, சம்மரில் கொடுக்குறீங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும், S1 of t is equal to V1 plus V2 of t, இது ரெண்டையும் ஆட் பண்ணி அவுட்புட்டாக உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அப்போ S of t is equal to, நீங்கள் இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. S of t is equal to V1 of t plus V2 of t. V1 of t உடைய வேல்யூ என்ன, ஈக்குவேஷன் நம்பர் 3.1 ஏற்கனவே எழுதியிருக்கீங்க, அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிருங்க. ப்ளஸ் V2 of t, அது வந்து என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 6, அதை எடுத்து அப்படியே எழுதிருங்க. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்னாகும், இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1/4 இந்த டேர்ம் ப்ளஸ் 1/4 இந்த டேர்ம். அப்போ 1/4 வந்து 1/2 ஆகிடும். ஸோ 1/2 cos 2π fc ப்ளஸ் fmt, இதுதான் வந்து என்னது உங்கள் S of t. ஸோ இந்த S of t பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 1/2 cos 2π fc ப்ளஸ் fmt. அப்போது இதுதான் வந்து ஃபைனல் வேவ் ஃபார்ம். இதில் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா கேரியர் டேர்ம்னு தனியாக ஏதாச்சும் இருக்குதா, கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் AC cos 2π fct அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா, கிடையாது. இல்லை 1/2 cos 2π fc மைனஸ் fmtன்னு ஏதாச்சும் ஒரு டேர்ம் இருக்கா, கிடையாது. ஸோ அப்போ கேரியர் டேர்மும் கிடையாது, fc மைனஸ் fmனு வரது வந்து என்னது, லோயர் சைட் பேண்ட். ஸோ லோயர் சைட் பேண்ட் டேர்மும் கிடையாது. நம்ம ஆன்சரில் என்ன இருக்குது, fc ப்ளஸ் fm தான் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் fc ப்ளஸ் fmங்கிறது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, அப்பர் சைட் பேண்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் போட்டிருந்த அந்த வீவர்ஸ் மெத்தடுடைய பிளாக் டயக்ராமில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது என்னது, ஒரே ஒரு சைடு பேண்ட் தான் ஜென்ரேட் பண்ணுறீங்க. அந்த சைட் பேண்ட் வந்து என்னது, அப்பர் சைட் பேண்ட். எப்படி இது அப்பர் சைட் பேண்ட் சொல்கிறீங்க, ஃப்ரீக்வன்சி வந்து fc ப்ளஸ் fmt அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை தான் இங்கே எழுதியிருக்கீங்க. த அவுட்புட் இஸ் USB ஒன்லி, தட் இஸ் ஒன்லி ஒன் சைட் பேண்ட் இஸ் ஜெனரேட்டட். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, வீவர்ஸ் மெத்தடை பயன்படுத்தி SSB SCAM சிக்னலை ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு லோயர் சைடு பேண்ட் வேணும், இந்த மாதிரி அப்பர் சைட் பேண்ட் வேணாம். ஃபைனல் ஆன்சர் வந்து 1/2 cos 2π fc மைனஸ் fmtன்னு ஆன்சர் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த கேரியர் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் cos 2π fc மைனஸ் f0 வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். ஜென்ரேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம V1 ப்ளஸ் V2 of t வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, லோயர் சைட் பேண்ட் வேணும் அப்படின்னா இந்த டேர்மை fc மைனஸ் f0 டேர்மை மாற்றிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல V1 of t மைனஸ் V2 of tன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிக்கணும். அப்படி மாற்றினோம்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் எப்படி வரும், லோயர் சைடு பேண்ட் மட்டும் வரும். அதாவது S of t ஈக்குவல் டு 1/2 cos 2π fc மைனஸ் fmtன்னு ஆன்சர் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், யூஎஸ்பியை மட்டும் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான டாப்பிக்கு. ஸோ இந்த மெத்தடில் என்ன ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேலன்ஸ்டு மாடுலேட்டர் இருக்குது, 2 கேரியர் ஜெனரேட்டர் இருக்குது, 2 லோ பாஸ் ஃபில்டர் இருக்குது, 2 ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி சர்க்யூட்டுடைய காம்ப்ளெக்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து இதோடைய ஒரு ட்ராபேக். மற்றபடி டெரிவேஷன் பார்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே நோட்ஸை கவனிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டே வந்துடுங்க, நோட்ஸை ஈஸியாக புரியும். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடலாம். தேங்க்யூ வெரி மச்.